ரோபோன் இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம். கொரியாவில் நிறைய பேர் கதைக்காத விஷயம். கொரியாவை பற்றி நிறைய மித்ஸ் நிறைய பேர் செல்கிற கொரியாவுக்கு வந்தால் கோடிக்கணக்கில் உழைக்கலாமா, மற்றது நிறைய மித்ஸ் இருக்க கொரியாவை பற்றி நிறைய பேருக்கு நிறைய ரியாலிட்டி தெரியாதது இப்போ விஷயங்களை. இப்போ என்னோட 2 பேர் வந்திருக்காங்க நண்பர்கள். அவங்களோட சேர்ந்து கிட்டத்தட்ட 3.5 வருஷம் நாங்கள் வந்து 3.5 வருஷம் கொரியாவுக்கு வந்து. ஸோ எந்த எக்ஸ்பீரியன்ஸோட அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு ஷேர் பண்ணுறதுக்குரிய வீடியோ தான். கட்டாயம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த 3.5 வருஷத்தில் கிட்ட நானும் வேணும் ஒரே ஃப்ளைட்லாம் வந்து நாங்கள் 2 பேரும் வந்து 1 மாதம் 1.5 மாதத்துக்கு அப்புறம் டீல்ஸ் ஆண்டு வந்து இப்போ கிட்டத்தட்ட 3.5 வருஷம் ஆகுது. இந்த 3.5 வருஷத்துக்குள்ளுக்கும் இப்போ கிட்டத்தட்ட நீங்கள் கொரியாவுக்கு வாரத்துக்கு முதல் கொரியா பற்றி என்ன நினைச்சி வந்தீங்க? கொரியாவுக்கு வாரத்துக்கு முதல்ல என்ன கொரியாவே இப்படித்தான் நானும் தான் எனக்கு அறிமுகப்படுத்தினார். இப்படி கொரியாவுக்கு எக்ஸாம் எழுதி போகலாம், ஒரு சான்ஸ் இருக்கு, நிறைய பேர் நம்மளோட ஊரில் இருக்காது அப்படின்னு விட்டு அவர் நானும் தான் சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் கொஞ்சம் விசாரிச்சு அப்புறம் இர்ஃபான் சார் படித்து கொடுக்காருன்னு சொல்லி இர்ஃபான் சார் கிளாஸுக்கு ஜாயின் பண்ணேன். அப்புறம் நம்மளை பொடி மாதிரி எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணானோம். மாஷாலாண்டு கூட இருந்த எல்லா பொடிய மாதிரி எல்லாரும் ஒரே ஏஜ் செட்டில் நிறைய பேர் வந்து செட் ஆகிடும். அப்படி இன்ஷால்லா எல்லோரும் ஒன்றா கொரியாவை போன்ற நீயத்தை வச்சுட்டு படித்தோம். அதே மாதிரி இந்த ஒன்றா அடிக்கும். நீங்கள் என்ன நினைச்சிங்க கொரியா வாரத்துக்கு? கொரியா என்ன இப்போ உனக்கு ஃபஸ்ட்டுக்கு யார் சொன்ன கொரியாவுக்கு வார இதுன்னு சொல்லி? இன்னைக்கு கொரியா வாரத்து ஐடியா ஒன்று இல்லை. நான் சாச்சிட பொடியன் ஷியாம்னு சொல்லி நான் படித்ததுக்காக வேண்டி அப்போ அந்த பெனிஃபிட்டை சொல்லி இருவான் சேரும் தெரிஞ்சதுக்காக வேண்டி இருவான் சேரும் சென்னனுக்கிட்ட தெரிஞ்ச டைமில் சின்னதுக்காக வேண்டி நானும் ஏதோ ஒரு வகையில் நாமளும் இந்த மிடில் கண்ட்ரி போகிறத விட இந்த கொரியாவுக்கு போனால் கொஞ்சம் உழைச்சி வாங்கி டக்குன்னு முன்னேறலான்ட்டு ஒரு ஐடியா முடிஞ்சதால தான் அதையும் படித்தேன். அதே மாதிரி நானும் எப்படின்னு சொன்னால் அந்த டைம் நம்ம நாட்டில் ஒரு தனியார் என்ன உடுப்பு கடை ஒன்றில் நிற்கக்குள்ளே தான். இப்போ அந்த டைமில் எங்கள் நானா கொரியாவில் இருந்தேன். அப்போ அந்த டைமில் தான் இப்போ நானா டைம் கேட்டு அந்த டைம் ஜப்பானுக்கு போறியா கொரியாவுக்கு வரையாண்டு யோசிச்சு கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷத்துக்கு முதல் எடுத்த முடிவு தான். நாங்கள் என்னடா 2019 படிக்கவா, அப்புறம் நாங்கள் 2020 2021 வந்திருக்க வேண்டிய நாங்கள் அந்த டைம் எங்களுடைய காலத்தை பார்த்து கொரோனா வந்துட்டு அதில் 2 வருஷம் 2 வருஷம் எக்ஸாம் நடக்கல. அந்த பீரியட் எல்லாம் சேர்த்து வச்சு தான் நாங்கள் கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கு முதல் எடுத்த முடிவு தான். நாங்கள் இப்போ ஏதோ அந்தளவுக்கு இல்லாட்டியுமேடா ஓரளவுக்காச்சும் இன்னொரு ஆள்கிட்ட கையே எந்த அளவுக்காச்சும் இல்லை. நான் மற்ற நாட்டுகள் போய்கிட்ட பார்க்க இப்போ அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு குவாலிஃபிகேஷனும் இல்லை எங்கள்கிட்ட. இருக்கிற குவாலிஃபிகேஷன் ஏஎல் மட்டும்தான். என்னடா அப்போ அது இல்லாமலுக்கு எடுத்த முடிவு தான் அந்த டைமில். சரி கொரியாவுக்கு போவோம் உழைக்கலாம் அப்படி சொல்கிறாங்கன்னு வந்து தான். இப்போ நீங்கள் வந்து இப்போ என்னமாய் மாதம் என்னமாய் உழைச்சக்கூடிய மாதிரி அதை கொஞ்சம் உடைங்கல நிறைய பேர் கேட்கணும் எவ்வளோ உழைச்சலான்னு சொல்லி. இல்லை இப்போ கொரியா பேசிக் நெட்டில் அடிச்சு பார்த்தாலும் தெரியும் வந்துக்கிட்டு மந்த்லி எவ்வளோ பேசிக்னு இருக்குது. இப்போ எவ்வளோ போகுது கிட்டத்தட்ட இப்போ எவ்வளோ கிட்டத்தட்ட மணித்தியாலத்துக்கு 2200 ரூபா 2200 அந்த கணக்கு அதுதான். ஆனால் ஒவ்வொரு சம்பளம் கூடுற குறையிற என்னத்தை பொறுத்துச்சுன்னா ஓட்டி அது மட்டும் இல்லாமலுக்கு ஒரு சில விஷயம் என்ன ஒவ்வொரு கம்பெனியை பொறுத்து போனஸ் இருக்கிறது, போனஸ் இல்லாது, மற்ற டே நைட்டா என்னடா அதை பொறுத்து தான் ஒவ்வொருத்தர் சம்பளமும் கூடி குறையுது. மந்த்லி பேசிக் வந்துக்கிட்டு எல்லாரும் 430 நாட்டு காசு 430 வரும். ரேட்டை டாலர் ரேட் கூடி குறையிறத பொறுத்து கொஞ்சம் டாலர் ரேட் கூடி குறையும். அதை பொறுத்து வரும். நீ அங்கே ஓட்டி செய்கிறத பொறுத்து ஓட்டி காசு வரும். நீ அதில் இருந்து வெட்டுறது கழியறது என்னத்துக்கு வெட்டுவாங்கன்னு சொன்னால் இப்போ பொதுவாக வெட்டுறது என்னடா டெக்ஸ் வெட்டுவாங்க, 2 டெக்ஸ் வெட்டுவாங்க. அதோட சேர்த்து கொங்கம் போகும், அதாவது ஹெல்த் இன்சூரன்ஸ் வெட்டுவாங்க. அடுத்தது குக்மீன் IPF ETF அந்த வெட்டுவாங்க. அதெல்லாம் என்ன ரிட்டர்ன் ஆகிறது நம்ம முடிச்சுட்டு போகட்டெல்லாம் நமக்கு வந்துட்டு ரிட்டர்ன் ஆகும்னு சொல்லி. மற்றது இப்போ ரூம் ஒரு சில கம்பெனி ரூமுக்கு வெட்டுவாங்க, ரூமுக்கு வெட்டாமல் ஒரு சில கம்பெனி சாப்பாடு ஃப்ரீயாக கொடுப்பாங்க, ஒரு சில கம்பெனி சாப்பாட்டுக்கு காசு கொடுப்பாங்க. இதெல்லாம் கம்பெனியை பொறுத்து என்னடா வேறுபடும். அடுத்ததான் என்ன இப்போ ஓட்டி செஞ்சால் ஒரு அவருக்கு நாட்டு காசு 3000 ரூபா, ஓட்டிக்கு 3000, பேசிக் அவருக்கு 2000. அவ்வளோதான். நீங்கள் ஓட்டி எவ்வளோ அத்தனை அவர் செய்கிறீங்களோ அத்தனை அந்த அளவுக்கு அதான் எல்லாருக்கும் பேசிக் உண்டு தான். இதுக்கு நம்மளோட கம்பெனியில் எந்த அளவுக்கு ஓவர் டைம் இருக்கோ அந்த அளவுக்கு சம்பளம் கொடுக்குறது. அதான் சுருக்கம். சரி, நீ வந்த டைம் எவ்வளோ எடுத்தா? நான் வந்த டைம் ஃபஸ்ட் கம்பெனி இது. இப்போ நான் வேலை செய்கிற இந்த 3வது கம்பெனி. என் ஃபஸ்ட் கம்பெனியில் ஓவர் டைமே இல்லை. காலையில் 9 மணிலேருந்து பின்னர் 5 மணியோ 6 மணிக்கோ சாப்பாடு டைம்லாம் கிடைச்சா கிட்டத்தட்ட 8 மணிக்கு பேசிக் தான். அந்த டைம் நான் வந்த டைம் தெரியும் ரேட் நல்லா கூட போகணும், டாலர் நல்லா கூட போன டைம் 2023 ஜனவரி. என்ன பெக்மான் கொரியா காசு 10 லட்சம் 3 லட்சம் ரூபா ஸ்ரீலங்கா ருபீஸ் போனேன். இப்போ எவ்வளோ போகுது? 10 லட்சம் ரூபா கொரியா ஒன்றுக்கு 2,21,000 இந்திய ரேட்டு. கிட்டத்தட்ட 79,000 ரூபா காசு கூட. அப்போ கிட்டத்தட்ட 3 வருஷத்துல டாலர் குறைஞ்சதால கிட்டத்தட்ட பேசிக் சம்பளத்தில் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய் கிட்ட டிஃப்ரெண்ட். 1.5 லட்சம் ரூபாய் டிஃப்ரெண்ட். 1.5 லட்சம் ரூபா குறையும் அப்போ எடுத்த சம்பளத்துக்கு இப்போ எடுக்கிறதுக்கு. அதான் இப்போ அந்த இதுகள் நாட்டு இதில் பொறுத்து தான் வந்துக்கிட்டு டாலர் குறைஞ்சதால தான் நாட்டில் நிறைய சாமான்கள் விலை குறைஞ்சா அப்போ இருந்ததை பார்க்க. ஸோ ஒன்றில் லாபம் இருந்துச்சுன்னா இன்னொன்று நஷ்டம். இப்போ இருக்கிறத வச்சுட்டு வச்சுட்டு அஹமதுல்லாண்டு காலம் போதான்.
அதால் இப்போ நம்ம கொரியாவில் எப்படி இருந்துச்சுன்னா என்னடா வந்து 3 வருஷத்துக்குள்ளுக்கும் நம்ம நாட்டில் இருக்கக்குள்ளே எக்ரிமெண்ட் வந்த கம்பெனி என்ன இப்போ நமக்கு பிடிக்கலாடி அப்படி என்ன நம்ம என்ன 3 வருஷத்துக்குள்ளே தெரியும் 3 கம்பெனியா 3 கம்பெனி மாறலாம் இவனுக்கு பரவாயில்ல உனக்கு என்ன ஃபஸ்ட்டுக்கு வந்ததே நல்ல கம்பெனி அவள் தாண்டி 3 வருஷம் நின்று பிடிக்கிறான் இப்போ எனக்கு ஃபஸ்ட் 2 வருஷம் நின்று இப்போ மாறணும் 1 வருஷம் இப்போ கடைசியாக மாறணும் அந்த கம்பெனியில் வேலை கொஞ்சம் குறையன்னு செல்றதுக்காண்டி இப்போ மாறினேன் நான் எப்படி இருந்துச்சுன்னா நான் வந்து 3 மாதத்துக்கு எனக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருந்து அப்போ அந்த பிரச்சனைகளை கொஞ்சம் கிளியர் பண்ணிவிட்டு 3 மாதம் முடிய அந்த கம்பெனி விட்டு விளைவினேன் ரிலீஸ் எடுத்துகிட்டு இன்னொரு கம்பெனிக்கு போனேன் அங்கேயும் ஒரு சின்ன இஷ்யூவால் காசண்ட கம்பெனியில் அதுகளை இதை தவிர்ப்போம் அப்போ அங்கே ஒரு 1.5 மாதத்தில் அங்கே விளைவிட்டு திருப்பி இப்போ வெளியிற கம்பெனியில் கிட்டத்தட்ட இந்த வருஷம் 9 மாதம் வந்தால் 3 வருஷமாக அது கிட்டத்தட்ட 3 வருஷமாக அது கிட்டத்தட்ட 3 வருஷமாக இந்த கம்பெனியில் விளைஞ்சிட்டு இருக்கேன் இங்கே அல்லாண்டு சொல்லி என்ன ஓவர் டைம் இருக்கி டே நைட் கம்பெனி அப்படின்னு சொன்னால் டே நைட் என்ன ஒரு நெல்லை சொன்னால் டே நைட்டில் நைட் கம்பெனிக்கு நைட் அலவன்ஸ்னு குறிப்பிட்ட அமௌண்ட் உண்டு கிட்டத்தட்ட அது நம்ம வேலை செய்கிற நாளை பொறுத்து கூடும் குறையும் கிட்டத்தட்ட 40,000-50,000 ரூபாயில் 50,000 ஸ்ரீலங்கன் ருபீஸ்லேருந்து ஒரு 70-80 1 லட்சம் ரூபா வரைக்கும் நைட் அலவன்ஸ்ட்டு ஸ்ரீலங்கன் காசிக்கு கிடைக்கும் அது வேறையா நைட் ஷிஃப்ட்டுக்கு கிடைக்கிற ஒரு அலவன்ஸ் தான் அது இப்படி பெனிஃபிட்லாம் இருக்குது ஸோ அதால் இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ நம்ம வந்து நாங்கள் 2020 ஜனவரி வந்து அந்த 10-11 மாதத்து அந்த பீரியட்லேயே நிறைய ஃபாரினர்ஸ் என்னடா நம்ம நாடு மாதிரி கிட்டத்தட்ட 16 நாட்டில் இருந்து எடுக்கிறது நிறைய ஃபாரினர்ஸ் எடுத்து அப்போ எடுக்கிறதால அந்த டைமில் இந்த கொரியன்ஸ் அந்த எடுக்கிற கம்பெனி அந்த ஃபேஸ் பண்ண பிரச்சனை என்னென்னு சொன்னால் வாரம் நிறைய பேர் ரிலீஸ் எடுக்கிற பிரச்சனை அதுக்காக வேண்டிய ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க என்னென்னு சொன்னால் 10 மாதம் 2023 10 மாதம் 11 மாதத்துக்கு ப்ரோ வாரவங்க ஒரு மாகாணத்துக்குள்ளுக்கு வந்து அந்த மாகாணத்துக்குள்ளுக்கு தான் வேலை எடுக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு இப்போ கியோங்கி தோன்ற ஒரு மாகாணம் இருக்குது நம்ம ஸ்ரீலங்காவில் எடுக்க போனால் உதாரணத்துக்கு இப்போ நம்ம மெடிக்கல் டிஸ்ட்ரிக்டுக்கு ஒரு கம்பெனி ஹையர் பண்ணி நம்மளை எடுத்தால் நாங்கள் இப்போ 2023 டிஸ்ட்ரிக்ட் மாவட்டம் ஓம்பா துப்பல் வெயில் மாவட்டம் படிச்சு கொடுத்தோம் போகல கிழக்கு மாநிலம் வைங்களேன் ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸ் உதாரணத்துக்கு அம்பாறை மெடிக்கல் உங்களுக்கு வந்தால் 2023 அக்டோபருக்கு புறவு முதல் வந்தால் எங்காலையும் மாறலாம் உதாரணத்துக்கு கொழும்பு போய் வேலை செய்யலாம் உதாரணத்துக்கு எடுத்தால் இல்லாட்டி யாழ்ப்பாணத்துக்கு போய் வேலை செய்யலாம் ஆனால் அதுக்கு புறவு வந்து எப்படின்னு சொன்னால் உதாரணத்துக்கு ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸுக்குள்ளுக்கு வேலைக்கு வந்தால் ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸுக்குள்ளுக்கு தான் வேலை எடுக்கலாம் அப்போ அந்த டைமில் எப்படி பிரித்தாங்கன்னு சொன்னால் சரி மாவட்டம் இல்லை அதான் இப்போ உதாரணத்துக்கு மாகாணம் மாதிரி ஒவ்வொரு ஏரியாவை பிரித்தாங்க ஒரு 2-3 பிளேஸாக இப்போ கொரியாவில் இருக்கிற ஃபுல் கொரியாவையும் ஒரு குறிப்பிட்ட பாட்டாக பிரித்தாங்க அப்போ பிரிக்கிட்டு அந்தந்த ஏரியாக்குள்ளுக்கு வேலைக்கு வராங்களோ அந்தந்த ஏரியாக்குள்ளுக்கு தான் மாறலாம்ங்கிற ஒரு ரூல்ஸை கொண்டு வந்தாங்க ஸோ அதால் என்ன ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா ரிலீஸ் எடுத்தால் இங்கே கொரியாவில் இருக்கிற ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா நம்ம வேலை எடுக்கிறேன்னு சொன்னால் வேலை தேடுற ஏரியாவில் நம்ம தெரிஞ்ச யாருனான ஒரு ஆளோட ரூம்லாம் ஸ்டே பண்ணியிருக்கணும் அப்போ நமக்கு வேலை தேடக்கூடிய என்ன அந்த நொதமூடு சொல்கிறீங்க வேலை எடுத்தாருது ஸோ அங்கே போய் வேலை தேடக்கூடிய சான்ஸ் என்னடா நமக்கு ஈஸியாக இருக்கும் தேடுறது ரிலீஸ் எடுத்துட்டோம்னு சொன்னால் ஆல்ரெடி நம்ம அக்ரிமெண்ட்டில் வந்து ஒரு கம்பெனி ரூமில் இருந்திருப்போம் ஒரு ரிலீஸ் எடுத்தால் அந்த கம்பெனியில் இருக்கல ஆனால் ஒரு சில கம்பெனியில் வந்துட்டு வேலை எடுக்கிற வரைக்கும் சில டைம் அலோன் கொடுப்பானு வந்துட்டு ஓகே மணி அப்படி கொடுக்குறேன் எங்கள் கம்பெனிலாம் கொடுக்குறோம் வந்துட்டு எங்கள் கம்பெனிலாம் பங்களா எப்படி மாறிட்டு போனதுக்கு நீ வேலை செய்கிற வரைக்கும் இருந்துக்கணும் சொல்லி கொடுத்து ஸோ அப்படி எல்லா கம்பெனியும் இல்லை அதால் வந்துக்கிட்டு நம்ம அப்படியே மாற ரூமில் ஏதாவது ஸ்பேஸ் இருந்தால் நீ அவங்களோட ரூமில் போய் இருந்துட்டு தான் இப்போ நம்ம எந்தெந்த ஏரியா போய் வேலை செய்யப்படுமோ அந்தந்த ஏரியாக்குரிய என்ன சென்டருக்கு வந்துட்டு அந்த இதில் போயிட்டு அப்ளை பண்ணி வேலையை தேடணும் இதே இது நம்ம இப்போ அந்த ரூல்ஸ் மாற்றினதுக்கு அப்புறம் இருக்கிற இஷ்யூ என்னச்சுன்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு தெரியாத ஏரியாக்குள்ளே நமக்கு கம்பெனி வந்துட்டுச்சுன்னா அங்கே ரிலீஸ் எடுத்து அந்த ஏரியா அந்த அங்கே பிரிக்கி இருக்கிற அந்த ஏரியாவுக்கு நம்ம இன்னொரு வேலை எடுக்கணும் இப்போ இருக்கிற நமக்கு இருக்கிற ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னுச்சுன்னா அந்த ஏரியாவுக்குள்ளுக்கு தெரிஞ்ச நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லாததுக்காக வேண்டி அது என்ன சூழ்நிலை வந்தாலும் அந்த கம்பெனியில் இருக்க வேண்டிய ஒரு தேவையொண்டு இப்போதைக்கு இருக்குது அப்படி ஒரு தேடி வாங்கி தான் எடுக்கணும் அதுதான் அப்படி நம்ம இன்னொரு ஏரியாவுக்குள்ளுக்கு மாறினா நம்மளோட வீசாவுக்கு இஷ்யூ ஆகும் அப்படி அந்தளவுக்கு அது என்னென்னுச்சுன்னா அந்த கொரியாவில் அந்த கம்பெனி வச்சிருக்கிற பொஸ்மாருக்கு சாதகமாக அந்த இதை வச்சுருக்காங்க என்னச்சுன்னா இப்போ அவங்களும் இப்போ நம்ம இந்த நாட்டில் நம்ம என்னடா எவ்வளோ கொஞ்சம் குறிப்பிட்ட காசு செலவழிக்க எடுக்கிற என்னத்துக்கு இவன் வந்து நமக்கு குறிப்பிட்ட காலம் வந்து வேலைஞ்சி தருவானுங்கிற ஒரு நோக்கத்தில் எடுக்கிற இப்போ நம்மளோட ஒன்றுலேருந்து என்ன சின்ன சில்லி காரணத்துக்கு அப்படி நிறைய மிஷினை மாற்றி போட்ட காரணத்துக்குலாம் ரிலீஸ் எடுத்தவங்க எல்லாம் இருக்கு அப்போ அப்படியெல்லாம் இருக்கு விஷயம் அடுத்ததான் நீ வார புது புடிய மாதிரி வந்திருக்கிற புது புடிய மாதிரின்னு சொன்னால் அப்படி தான் சின்ன காரணங்களுக்குலாம் ரிலீஸ் எடுக்கலாம் அதால வந்துக்கிட்டு நமக்கு நிறைய பெனிஃபிட் இல்லாமல் போகும் ஒரு வருஷம் குக்மின்ல ஒரு வருஷம் இருந்தால் தான் நமக்கு வந்துக்கிட்டு என்ன செஞ்சுன்னா இப்போ ஒரு வருஷம் ஒரு கம்பெனியில் இருந்தோம்னு சொன்னால் அந்த ஒரு வருஷம் முடிய கொஞ்சம் கூடும்
என்ன குக்மின் காசுங்கிறது இப்படி தாங்க நம்மள மாதம் வந்துட்டு இப்போ ஒரு 10,000 காசு விட்டுறேன் இப்போ எந்த சம்பளத்தில் 10,000 விட்டுறான்னுச்சுன்னா பஸ் ஒரு 10,000 போட்டு 20,000 ரூபாய் அதில் சாம்சங் அக்கௌண்ட் விட்டு அந்த அக்கௌண்ட்டுக்கு போட்டு வருவாங்க. அதெல்லாம் எப்போ நம்ம கடைசியில் போகக்குள்ள அது ஒரு பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு என்ன ஒரு சேவிங்காக நமக்கு கிடைக்கும். இப்போ அது வந்துக்கிட்டு என்ன செய்யணும்னா நீங்கள் ஒரு 7 மாதம் 8 மாதம் வந்துக்கிட்டு விளைஞ்சு விட்டு ரிலீஸ் எடுக்கிட்டால திரும்ப இன்னொரு கம்பெனிக்கு போனீங்கன்னு சொன்னால் அங்கே அவன் எவ்வளோ அமௌண்ட் வச்சிருக்கானோ குறிப்பிட்ட குறைஞ்ச அமௌண்ட் தான் ஃபஸ்ட்டு வருஷத்துக்கு வச்சிருப்பான். இப்போ அதுலேருந்து தான் திரும்ப உங்களுக்கு மினி ஸ்டார்ட் ஆகும். அதே டைம் என்ன செய்யணும்னு சொன்னால் துவஜிக்கும் சொன்னால் அந்த ரிட்டைர்மெண்ட் ஃபண்ட் வந்துக்கிட்டு இப்போ ஒரு வருஷம் குறைஞ்சது ஒரு வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன்னு ஒரு கம்பெனியில் இருந்தால் தான் நான் இப்போ அந்த ஒரு வருஷம் கம்பெனியில் முடிஞ்சு இப்போ நான் அந்த கம்பெனியில் இந்த ரிலீஸ் எடுக்கப்புறம் எனக்கு அந்த கம்பெனியில் ஓட்டி குறைய இல்லை வேறு எது ரீசன்னால நான் அந்த கம்பெனியோட ரிலீஸ் எடுக்கப்புறம்னு சொன்னால் அப்போ எனக்கு துவஜிக்கும் வரும். அதில் குறிப்பிட்ட அமௌண்ட் என் பேங்க் அக்கௌண்ட் போடுவானு குறிப்பிட்ட அமௌண்ட் அந்த சாம்சங் அக்கௌண்ட் இருக்கு அந்த அக்கௌண்ட்டுக்கு போகும். அதெல்லாம் வந்துட்டு நான் ஃப்ரீயாக விட்டு முடிச்சுட்டு போகவிட்டால அல்லது 4 வருஷம் 10 மாதம் வந்துக்கிட்டு நான் ரீஎன்ட்ரி போகவிட்டால அந்த ஃபண்டெல்லாம் வந்துக்கிட்டு ஒட்ட ரிட்டர்ன் ஆகும். ஸோ அதால் இப்போ புதுசாக வர பொடிய மாதிரி சும்மா சில்லி காரணத்துக்கு இல்லை என்ன கூட அப்படி என்ன கம்பெனி அங்கே இருக்கு நான் கூட அப்படி மதிக்க அப்புறம் நான் போகாமல் வேலை செய்யலும் கஷ்டம் இல்லை உயிராபத்துகளுக்கு இல்லை கொஞ்சம் குறைவான கம்பெனி இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு வருஷம் குறைஞ்சது இருங்க. இதுதான் கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்குள்ளுக்கும் நாங்கள் என்ன பார்த்த ஒரு சில விஷயங்கள் தான் இது. நாங்கள் கொரியாவுக்கு வரக்குள்ள இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியும். அப்போ எங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது சொல்லி தரல. இப்போதைக்கு கொஞ்சம் நிறைய பேர் இருக்கிறதால எங்களுக்கு சொல்லி தந்த லஞ்சம் வந்த பாம்பு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ என்னடா ஹலால் இப்போ மேக்ஸிமம் கொரியாவில் ஹலால் வந்துட்டு மேக்ஸிமம் இங்கே இருக்கிற ப்ராடக்ட் எல்லாத்துலேயுமே இது பண்டிகை நம்ம என்ன தொட்டாலுமே பண்ணிருக்கோம். அதை கொஞ்சம் பார்த்து ஸ்டார்டிங்கில் புதுசாக வரவங்க அதை கொஞ்சம் பார்த்து அதுக்குரிய ஹலால் அப்ஸ் எல்லாம் இருக்கு. அடுத்து அதில் பின்னுக்கு வந்துக்கிட்டு இப்போ பண்டியில் அதில் சோக்கோப்பி தக்கோப்பின்னு போட்டு அதில் போட்டு அது அந்த விஷயங்களில் ஹலால் கடைகள் வந்துட்டு பெரும்பாலும் மூளைக்கு மூளை இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நிறைய அப்ஸ் இருக்கு. உஸ்பெகிஸ்தான் கொரியன் அப்ஸ் எல்லாம் இருக்கு ஹலால் அப்ஸ். அப்போ இப்போ வார நிறைய ப்ராடக்ட்ஸ்லேயே ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லேயும் கொரியன் ப்ராடக்ட்ஸோட ஹலால் அடிக்கும் வருவது. அப்போ அந்தளவுக்கு மாஷா தான் நிறைய மாற்றம் காலப்போக்கில் இன்னும் நல்லா வரும். இப்படி இருக்கு நிறைய எல்லா சிட்டிஸ்லேயும் வந்துட்டு பள்ளிகள் வந்துட்டு நிறைய சிட்டிஸ்ல பங்களாதேஷ் உஸ்பெகிஸ்தான் பள்ளிகள் எங்கள் ஏரியாவில் ரூமுக்கு 3 2 1.5 கிலோமீட்டரில் என்ன பள்ளி இருக்கு. 2 பள்ளி இறைச்சி கடை வேணா 5-6 இறைச்சி கடை இருக்கு. மற்றது நான் இதை இன்னொரு முக்கியமான விஷயம் நிறைய பேர் கேட்கறது தொழுகை விஷயம். இது பேசிப்படுறதில்ல. நிறைய பேர் யோசிக்கிறதே தான் ஜும்மா கிடைக்குமா தொழுகை கிடைக்கிற விஷயம் இதான். எனக்கு அதை நம்மளை பொறுத்து என்னென்னு சொன்னால் நம்ம சொல்லணும்ன்ற ஒரு இது இருந்தால் இப்போ கொரியன் ஒரு சில கம்பெனிலே தருவான் தொழுகிறதுக்குரிய டைம் பெரும்பாலும் குறைய அப்படி. ஆனால் என்ன செய்யணும்னு சொன்னால் 199% என்ன இருந்துச்சுன்னா அந்த டைம் பிரேக் டைம் இருக்குது. பெரும்பாலும் கம்பெனியில் 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா பிரேக் டைம் இருக்குது. அந்த பிரேக் டைமை கவர் பண்ணித்தான் நம்மளோட தொழுகைகளை நம்ம அமைச்சு கொள்ளணும். அது நம்மளை பொறுத்து இருக்கு. அது மற்ற விஷயம் ஜும்மா விஷயம் எப்படின்னு சொன்னால் பெரும்பாலான கம்பெனி என்ன பள்ளியோட கொஞ்சம் தூரமாக தான் 10-15-20 கிலோமீட்டர் குறைஞ்சது இருக்கிறது. இப்போ எனக்கு ஃபஸ்ட்டுக்கு வந்த கம்பெனிக்கு மேலேக்கும் 15-20 கிலோமீட்டர் தூரம் பள்ளிக்கும் இது கம்பெனிக்கும். ஸோ அதால் கிட்டத்தட்ட 2-3 மாதம் கூட ஜும்மா கிடைக்கல. அதுக்கு புறவு தான் டே நைட் கம்பெனி கிடைச்சதால அதுதான் சொல்லி அது புறவு பெரும்பாலும் ஜும்மா தொழுதுப்படுறேன். அப்போ இப்படி ஒரு விஷயம் இருக்கு. காலப்போக்கில் என்ன கொஞ்சம் காலம் போனதுக்கு பிறகு நம்ம பஸ்ட்டை பேசி அதுக்குரிய டைமையும் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நம்ம வந்த புதுசிலே நமக்கு இல்லை இப்படி தான் ஒரு சில விஷயம் நம்ம இதாக இருந்தால் இப்போ கொரியனுக்கு பெரும்பாலும் இந்த விஷயங்கள்லாம் தெரியும். ஒரு சில மார்க்க விஷயங்கிற விஷயம் தெரியும். அவனுக்கு இல்லை நாஸ்திக பெரும்பாலும் அதான் கூட. அதால் நம்ம இப்போ அவனுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கலுமோ இப்போ அதுக்கேற்றதுலாம் நம்ம செல்லணும். இப்போ எடுத்தோன்னு எனக்கு இதாக வேணும் தலைகளானுட்டோம்னா அப்போ அவனுக்கு ஒரு சில விஷயம் என்ன இதாக படும். அதால் அதை இன்ஃபாஸ்ட் நான் எங்கடையில் இருக்கிறேன். இப்போ அவர் இப்போ பொஸ்ட்டை ஒரு சில விஷயத்தை எந்த அளவுக்கு பேசலுமோ அந்தளவுக்கு பொஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சார்ந்து பேசி அவர் ஜும்மாக்கு போகிறதுக்கு டைம் எடுத்தார். அதுக்கு பிறகு கொஞ்சம் நாள் பள்ளி இருக்கிறதால சைக்கிளில் போயிட்டு வரக்கூடிய சூழல் இருக்கிறதால எடுத்ததுக்கு பிறகு கொஞ்சம் காலம் கூடிய அவருக்கு அந்த டைமுக்கு சம்பளம் கொடுத்து அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு இஷ்யூ ஆகினிக்கு இப்போ என்ன சம்பளம் அந்த டைமுக்கு இதாகும் இல்லை பிரச்சனை இல்லை என்ன ஒரு 10-15 நிமிஷம் சம்பளம் தானே. இப்போ மாதத்தில் போனால் ஒரு 2,000 ஒரு 5,000 காசு விட்டு போட்டும் அப்படின்னு சொல்லி அவர் அதுக்குரிய டைமை அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துருக்காரு. அப்படி நமக்கு நிறைய விஷயம் அமைஞ்சு வரும். நமக்கு எல்லாம் இதாம் வேணும் கட்டன் ரைட்டாக இதாம் வேணும் இருந்தால் இப்போ ஆரம்பத்தில் புதுசாக ஒரு ஆள் முஸ்லீமாக ஒரு கம்பெனிக்கு வருது பக்கத்தில் பள்ளி இருக்குன்னு சொன்னால் கூடிய மட்டுக்கும் ட்ரை பண்ணி அந்த டைம் எடுத்துக்கொள்ள பார்த்துக்கணும். என்ன சொன்னால் நமக்கு ப்ரோ வாரவனாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆரம்பத்தில் வார நாம அதில் கணக்கெடுக்காமல் விட்டோம்னு சொன்னால் நமக்கு ப்ரோ வார ஒரு பாத்ததால் இருந்துட்டான்னு சொன்னால் அவனுக்கு பாதிப்பாக அமைஞ்சிடும். எங்களோட கம்பெனியில் இருந்தது அதே கஷ்டம். 1.5 கிலோமீட்டர் சைக்கிளில் போகிற தூரம் பள்ளி இருந்த ரெஸ்ட் கம்பெனி. ஆனால் இருந்த 10-15 வருஷத்துக்கு மேலே வந்த பங்காளிஸ் வந்துட்டு அதை பொருட்படுத்தல. ஆனால் 5 வேளையும் கம்பெனியில் தொழுவானு அது தொழுகிறதுக்கு இடம் வச்சிருக்கானோ வேக் டைம்லேயே போய் தொழுவாங்க. ஸோ எல்லாரும் தொழுதுக்கிறீங்க இமாம் ஜமாத்தாவும் தொழுதுக்கிறேன். நாங்கள் 3 வருஷம் வந்துக்கிட்டு எல்லா நோம்புமே நாங்கள் ஒண்டா பிடிச்சி ஜமாத்தா தொழுதம் வந்துக்கிட்டேன். அந்துலாண்டு அந்த ஒரு விஷயம் எனக்கு முதலாக முன்னில் கிடச்சிச்சு. இந்த 2ஆம் கம்பெனி மாறின அப்புறம் தான் எனக்கு எல்லாம் வந்துட்டு சிக்கல் அமைஞ்சிச்சு. இந்த கம்பெனி மாறின அப்புறம் இப்போ அதுக்குரிய ஏற்பாடுகளை நாமளும்
பார்த்து செஞ்சுக்கொள்ளுன்னு புதுசாக வாராக்கள் வந்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப இப்படி இருக்கு விஷயங்கள், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. எல்லா விஷயம் தெரிஞ்ச ஒரு விஷயங்களை குறிப்பிட்ட விஷயங்களை பேசிருக்கு. வேறு என்ன விஷயம் நீங்கள் என்ன தெரியணும்னு சொல்கிறத கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்க. இவர் இவருக்கு வேறு ஐடிக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்பலாம். முகமது சைருஷ்னு நான் கீழே போடுறேன். இவர் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் நாள். இவருக்கு கொஞ்சம் கலை. அப்போ எப்படி இருக்கு இன்ஷா அல்லாஹ். கட்டாயமே என்ன சரி சொல்லுங்க. என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லுங்க. நானே பண்ணலடா உண்டது. முதல்ல நான் பண்ணேன். கட்டாயம் என்ன சர்ப்ரைஸ் பண்ணுங்க. இவ்வளோ எஃபர்ட் போட்டு இவ்வளோ பெரிய எஃபர்ட்லாம் இல்லை. ஆனால் இருந்தாலும் தெரிஞ்ச விஷயம் ஒரு சில விஷயங்களே செல்றோம். நீங்கள் பண்ணுற ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் தான் புது சேனல், புது பையன் உங்களோட பொண்ணான கையால் உங்களை என்ன சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விடுங்க. அப்போ எங்களுக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். கொரியா பற்றி உங்கள்கிட்ட கொரியாவில் இருக்கிறவங்க இல்லாட்டி கொரியாவுக்கு வர இருக்கிறவங்க நிறைய பேர் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ see you in the video.